ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சியின் 135வது நாள் நிகழ்ச்சிக்கு ஜெபத்தோடு கூட நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட ஆத்மார்த்தமாய் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டு பார்க்கத்தக்கதாக சில காரியத்தை குறித்து இன்றைக்கு பேசத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய காரியங்களை குறித்து சத்தியத்தில் வேர்விடாமல் ஸ்திரமின்மையான நிலையில் காணப்படுகிற சில சபை விசுவாசிகளை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய இருதயத்தை திறந்து பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எலியாவின் நாட்களில் எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் சாரிபாத் என்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விதவையின் வீட்டுக்குத்தான் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எத்தனையோ கன்னிப் பெண்கள் பரிசுத்தமாய் எருசலேமிலே நாசரத்து ஊரிலே இருந்தாலும் மரியாள் என்கிற ஒரு தூய்மையான கற்புள்ள ஒரு கன்னிகையினிடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார் என்கிறதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? இன்றைக்கு என்ன ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயம், என்னை ஆண்டவர் துரிதப்படுத்தின விஷயம், என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின விஷயம், என்னை ஆண்டவர் கூர் தீட்டின பட்டை தீட்டின இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். பொதுவாக என்னுடைய குணம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும், அது என்னுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும், என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தாராக இருந்தாலும், என்னுடைய உலக பிரகாரமான நண்பர்களாக இருந்தாலும், ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுடைய ஐக்கியமாக இருந்தாலும், என் இயேசு என் கையில் கொடுத்த திருச்சபை விசுவாசிகளாக இருந்தாலும், முகத்துக்கு முன்பாக முகத்தாட்சண்யம் பார்க்காமல் சரி என்றால் சரி, தப்பு என்றால் தப்பு, வெட்டு 1 துண்டு 2, உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாததென்றும் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு குணம் எனக்கு இருக்கிறது. அதனால் நிறைய பேர்
என்னிடத்தில் அதிகமாய் வருத்தப்படுவார்கள். நான் நடத்துகிற பட்டிமன்றமாக இருக்கட்டும், நான் நடத்துகிற ஊழியர்கள் ஐக்கியமாக இருக்கட்டும், நான் நடத்துகிற பல்வேறு சமூக நல காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், சபை காரியமாக இருக்கட்டும், நற்செய்தி அறிவிக்கிற காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு ஒரு டிராஃப்ட், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஒரு ஒழுங்கு நான் கடைபிடிப்பது வழக்கம். அதனால் நிறைய பேர் என்னோடு பழகுகிறதுக்கு சற்று யோசிப்பார். நான் வெளிப்படையாக பேசுகிறவர். முகஸ்துதிக்காக ஆகோ ஓஹோ என்று நான் யாரையும் புகழ்ந்து இகழ்ந்து பேச ஒரு நாளும் நான் என்னுடைய சுயம் மரியாதையை விட்டு அடிமைத்தனத்துக்கு போக மாட்டேன். காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காவிட்டாலும் என் வேலை என்னவோ அதுதான். காணிக்கை கொடுத்தாலும் காணிக்கை கொடுக்காவிட்டாலும் என் ஊழி என்னவோ அதுதான். அதனால் நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் என்னுடைய பேச்சு, எழுத்து, செய்தி இவைகளெல்லாம் பார்த்து அதிருப்தி அடைந்து பின்னாடி போய் குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. என் மனைவியினிடத்திலேயே போய் என்னை பற்றி, உங்கள் வீட்டுக்காரர் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாரு, இப்படியெல்லாம் நடத்தினா எங்களால் வர முடியாது, ஏதோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு யாரையும் ப்ளீஸ் பண்ணுறது என்பது பிடிக்காத ஒன்று. தாழ்மை என்பது வேற, தாழ்வு மனப்பான்மை என்பது வேற, விட்டு கொடுப்பது என்பது வேற, தட்டி பறிப்பது என்பது வேற, மரியாதை கொடுப்பது என்பது வேற, மரியாதை கேட்டு வாங்குவது என்பது வேற. குறிப்பாக நான் கிறிஸ்துவம் அல்லாத ஒரு நிலையில் பிறந்து வளர்ந்த ஒரு புறஜாதியான மனுஷன். ஆனால் பக்தி வைராக்கியத்தில் நான் மிக கடுமையாக இருப்பவன். கிறிஸ்து யார்? கிறிஸ்துவம் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய நெறிமுறைகள், ஒழுக்க முறைகள், பரிசுத்தம் இவைகளெல்லாம் நான் அறியாத பொழுது, எங்களுடைய பெற்றோர்கள் பின்பற்றி வந்த, மூதாதையர் பின்பற்றி வந்த பாரம்பரிய முறைமைப்படி இந்து மார்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மதத்திலே நானும் எங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டன் இவைகள் அந்த மதத்தை பின்பற்றின நெறிமுறைகளில், பண்பாடுகளில், பழக்க வழக்கங்களில், அவர்களுடைய வழிபாட்டு முறைகளிலே நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் நான் கடவுள் வணக்கத்தை, விக்கிரக வணக்கத்தை கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக செய்தவன். ஆனால் ஒரு நாளும் மூட நம்பிக்கைக்கு நான் உடன்பட்டவன் அல்ல. நான் சுயமரியாதையை விரும்பினவன், சுயமரியாதையின்படி நடக்கிறவன், சுயமரியாதையின்படி மற்றவர்களை நடத்த விரும்புகிறவன்,
சுயமரியாதையை என்றைக்கும் விட்டு கொடுக்காதவன். அதனால் கடவுள் வணக்கத்தில், கடவுள் கும்பிடுதல், கடவுள் தொழுகையில் கூட பக்தியாய் இருப்பேன், சுத்தமாய் இருப்பேன். முன் இருந்து வந்த மதத்தில். ஆனால் மூட நம்பிக்கையாக நான் முன் இருந்த மதத்திலையும் செய்தது கிடையாது. 18 வருஷங்கள் சபரிமலைக்கு கன்னிசாமியாக தொடங்கி குருசாமியாக நான் பயணித்து பக்தி நேர்த்தி கடன்களை செய்து முடித்தவன். அந்த தெய்வத்திற்கு எப்படி பக்தியாய், உண்மையாய், பரிசுத்தமாய் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு பிடிக்கும் என்று சொல்லப்பட்டதோ அந்த எல்லை, அந்த அளவுக்குள்ளே நான் இருப்பேன். அதை தாண்டி ஒரு மூட நம்பிக்கைக்கு என்னுடைய அறிவை, என் சிந்தையை, என்னுடைய சரீரத்தை நான் ஒருபோதும் உட்படுத்தினது கிடையாது. நான் படித்திருக்கிறேன். போதுமான அறிவு எனக்கு இருக்கிறது. எப்படி கடவுள் வணக்கம் செய்ய வேண்டும், கடவுளை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற அறிவு எனக்கு சிறு பிராயத்திலிருந்தே இருந்தது. அதனால் நான் அப்படி நடந்தேன். அந்த நெறிமுறைகளை நான் பின்பற்றினவன். வேதம் சொல்லுகிறது, சகலமும் நல்ஒழுக்கமும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். அந்த பக்தி எனக்குள்ளே இருந்தது. தொழிலிலே பக்தி. நான் ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான ஒரு தொழில் அதிபராக தேசத்திலே காணப்பட்டவன். லட்சோப லட்ச பணம் இளம் வயதில் துடிப்பாக, உற்சாகமாக ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்தவன். பணத்தின் மேலே இருந்த ஆசைகளை அனுபவித்து விட்டவன். தங்கம், நகை, பொன் இவைகளிலே இருந்த நாட்டத்தை அனுபவித்து விட்டவன். உலகத்தினுடைய இச்சைகள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் வாலிப வயதிலேயே ருசி பார்த்து, களவும் கற்று மற என்று சொல்லுகிறது போல எல்லா துர் இச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவன். ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 4, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டேன் என்பதாக. அதனால் முன்பு நான் இருந்த மதத்திலே வணங்கின தெய்வத்திற்கு பக்தியாய் இருந்தேன். இப்போ மெய் தேவனாகிய கிறிஸ்து என்னை தெரிந்தார், என்னை அழைத்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை நீதிமானாக்கினார், என்னை ஊழியக்காரனாக்கினார். இப்பொழுதும் நான் பரிசுத்தமான பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். நோ காம்ப்ரமைஸ் இட் அட் ஆல். எதுலேயும் நான் ஒரு காம்ப்ரமைஸ், சத்தியத்தில் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நானே தவறு செய்திருந்தால், நான் தப்பு செய்திருந்தால், அதை யார் ஒருவர் சுட்டி காட்டுகிறாரோ அதில் தப்பு என்று எனக்கு உணர்வு வந்துவிட்டால் நான் மானசீகமாய் மன்னிப்பு கோருவேன். அந்த தவறு, அந்த தப்பிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள நான் வாஞ்சிப்பேன். அதனால் அநேகர் இந்த கிறிஸ்துவத்தில் என்னை குறித்து சில நேரங்களிலே நான் உண்மையாய், உத்தவமாய், சட்டத்திட்டத்தின்படி, வேதத்தின்படி
நான் சரியாக நடக்கிறதுனால் சிலர் மறைமுகமாக என் மேலே வருத்தம், கோபம், சில இடங்களிலே துர்ச்செய்தி பரப்புகிறவர்களும் உண்டு. எனக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட என்னோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், பழகுவார்கள், எல்லாவற்றையும் கலந்து கொள்வார்கள். ஆனால் வெளியில் போய் என்னை பற்றி சற்று மதிப்பு குறைவாக பேசுகிறார்கள். அதையெல்லாம் குறித்து நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட நட்பு எனக்கு தேவையில்லை. கள்ள காரியத்துக்கு உடந்தையாக இருக்கிற நட்பு எனக்கு தேவையில்லை. குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இது திருக்குறள். ஒருத்தருடைய குணத்தை பார், அவனுடைய குற்றத்தையும் பார். இவைகளில் எது அதிகமாக இருக்கிறது என்பதை பார்த்து அவனோடு நீ நட்பு வைத்துக்கொள் என்று அந்த குறளினுடைய பொருள் விளக்கம் சொல்லுகிறது. அப்படி ஒரு மனநிலை உடையவன். ஒரு நல்ல நட்பு கிடைக்க எவ்வளவு வேணாலும் நான் காசு செலவு பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும். மன்னிப்பு கூட கேட்பேன். ஏன், கட்டி பிடித்து மட்டும் இல்லை, காலில் விழுந்து கூட அந்த நட்பை நான் தக்க வைத்து கொள்ள விரும்புவேன். எனக்கு அதில் கூச்ச வெட்கம் கிடையாது. ஒரு நல்ல நட்பு கிடைக்க. அதே கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல ஒருத்தருடைய நட்பு எனக்கு கேடாக காணப்படுது என்று சொன்னால் என்ன விலை கொடுத்தாகிலும் அந்த நட்பை கட் பண்ணக்கூடிய துணிச்சல், திமிர், அகங்காரம் என்று என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அது எனக்கு இருக்கு என்று நான் ஒற்றுக்கொள்வேன். மன்னிக்கவும், என்னுடைய சுபாவம் தவறல்ல, உங்களுக்கே அது புரியும். அதனால் பலர் நான் எழுதுகிற பத்திரிகையினுடைய வார்த்தைகள், நான் நடத்துகிற சில கூட்டம், அந்த கூட்டத்தில் அநேகர் நான் நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு உடன்பாடு வராது. வீட்டு கூட்டம் என்றால் அது வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டும், தெருவில் வைக்கக்கூடாது. தெரு கூட்டம் என்றால் அது தெருவில் வைக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஒரு ஒழுக்கம், ஒரு சட்ட திட்டம், ஒரு விதிமுறை உட்பட்டு நம்ம நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவர்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய தகப்பனார் அடிக்கடி என்னிடத்திலே வாலிப வயசிலே சொல்லுவார், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இந்த உலகத்தில், வாழ வழியாக இல்லை. எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறை வகுத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வழிமுறையில் தான் ஒரு நல்ல மனிதன் வாழ வேண்டும் என்று சிறு வயசிலே என்னுடைய தகப்பன் எனக்கு போதித்ததை நான் அறிவேன். பிற்பாடு பரிசுத்த வேதாகமத்திலே, பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த தேவ மனிதர்கள் மூலமாய் அதை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இந்த செய்திக்கு முன்பதாக இவ்வளவு முகவுரைகளை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனம் திறந்து இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். அநேக சபையில் இருக்கிற, ஆகவே பிரியமானவர்களே, அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என்னுடைய பிரசங்கத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரு சிலர் தான் செய்கிற தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்திலே நான் பேசுகிறதை அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்.
இப்படி பல ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் சொன்னது உண்டு, வருத்தப்பட்டது உண்டு, வேதனைப்பட்டது உண்டு. சில ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு ஏற்றது மாதிரி மன்னிக்கணும், நான் குறை சொல்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. நெஞ்சிற்க அறிவது பொய்த்த பின் என்ற திருவள்ளுவர் வார்த்தைகளை சொல்லுகிறேன், இயேசுடைய வார்த்தைகளையும் சொல்கிறேன். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னையே சுடும். நிறைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிழைப்பு, தங்களுடைய வருமானம், தங்களுடைய சபையில் ஆத்துமாக்களுடைய குறைவு ஏற்பட்டு விடும் என்பதற்காக அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், விசுவாசிகளுக்கு தகுந்தது மாதிரி சத்தியத்தை பேசுவதும் நடப்பதுமாயிருப்பார்கள். ஆனால் பேர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஆனால் சுகபோகமாக வாழ்வதற்குரிய வகைகளிலே மேற்சாயலாய் சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் அப்படி அல்ல, நான் அப்படி அல்ல. எது சத்தியமோ, எது உண்மையோ, எது நித்தியமோ, எது தீர்க்க தரிசனமோ, எது வெளிப்பாடோ அதை மட்டுமே நான் சொல்ல விரும்புவேன். எனக்கு லாபம் வருதோ லாபம் வரலையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு சோறு கிடைக்குதோ சோறு கிடைக்கலையோ அதற்காக நான் ஏற்றி இறக்கி கூட்டி குறைச்சி பூசி மெழுகி நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேச மாட்டேன். மற்ற காரியங்கள் வேற. சத்தியத்தில் நான் நோ காம்ப்ரமைஸ். மற்றபடி பிரச்சனை வருது, சண்டை வருது, வியாதி வருது, தொழில் வியாபாரம், மற்றபடியில் அது வேற. விளங்குதுங்களா? ஆனால் சத்தியம் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துட்டா நான் அதில் ஒரு நாளும் மாற மாட்டேன். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் நீ ஊழியம் பண்ண முடியாது, நீ வாழ முடியாது, நீ பிழைக்க முடியாது, நீ சபை நடத்த முடியாது, உங்ககிட்ட 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தேவையில்லை. மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். ஒரு சட்டை 2000 ரூபா, ஒரு பேண்ட்டு 3000 ரூபா. மார்வாடி போடுறது மாதிரி கழுத்து நிறைய நகை போட்டிருப்பேன், கை நிறைய மோதிரம் ப்ளேஸ்லெட்டு போட்டிருப்பேன். நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தேன். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கி சாப்பிடுவேன் சம்பாதிக்கும் பொழுது, தொழில் அதிபராக இருந்த பொழுது. இப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன். 200 ரூபா சட்டை, 500 ரூபா சட்டை, 1000 ரூபாய்க்குள்ளே தான் பேண்ட் ஷர்ட் வாங்கி போடுவேன். 30 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே மீன் கறி வாங்கி சாப்பிட மாட்டேன். பட்னியாகவும் இருப்பேன், இருந்தால் சாப்பிடுவேன். அதுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து சத்தியத்தினுடைய அந்த மதிப்பை குறைத்து பிரசங்கம் பண்ணி நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதுக்கு நான் செத்து போயிடுவேன்.
நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்படுவாங்க, பாஸ்டர் இப்படி பேசுகிறாரே, என்னை பற்றி பாஸ்டர் மாட்ட போயிட்டு பாஸ்டர் இப்படி பேசுகிறாரே. சத்தியம்தான் பேசணும். நீ 500 ரூபாய் காணிக்க கொடுக்குறேங்கிறதுனால, நீ 1000 ரூபாய் காணிக்க கொடுக்குறேங்கிறதுனால, நீ ஒரு பாவத்தை பண்ணுறங்கிறதுனால அதை மூடி மறைச்சி பேசுனா அதுக்கு பேர் சத்தியம் கிடையாது. உனக்கு பிடிக்கல, அந்த பாஸ்டர் அப்படி பேசலையே, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் பாஸ்டர், நீ என் சபைக்கு நான் பாஸ்டர். எனக்கு கர்த்தர் சத்தியம் கொடுக்குறார், என் சபைக்கு நீ விசுவாசி, உனக்கு சத்தியத்தை நான் பேசுவேன். உனக்கு பிடிக்கலைன்னா நான் பொறுப்பு கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது? வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போ. கணவனுக்கு விட்டு கொடு, மனைவிக்கு விட்டு கொடு, அப்பா அம்மாவுக்கு விட்டு கொடு, மாமனார் மாமியாருக்கு விட்டு கொடு, அது வேற. தொழிலில் விட்டு கொடு, வேலையில் விட்டு கொடு, ஓட்டப்பந்தயத்தில் விட்டு கொடு, போட்டியில் விட்டு கொடு, படிப்பில் விட்டு கொடு. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் என்னை விட்டு கொடுக்க சொல்ல நீ யார்? அதனால் அன்பானவர்களே, என்கிட்ட நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. நான் அதை குறித்து கவலையே பட மாட்டேன். கண்ணுக்கு தெரிஞ்சிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு நேருக்கு நேரு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பு நான் பார்க்கும்போது அதை தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னை அங்கீகரிப்பாரா? யோ, அதெல்லாம் உனக்கு வேலை இல்லையா, நீ சொல்லியா, காசு கொடுக்குறல்ல, காணிக்கை கொடுக்குறல்ல, நீ சொல்லு அப்படின்னா சொல்ல முடியுமா பிரதர்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல, அந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம். இந்த பிரசங்கத்தினுடைய முழு செய்தி ஒரே வரியில் சொல்கிறேன். இந்த பிரசங்கத்தினுடைய கருத்தை சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தனக்கு இஷ்டமானதை பேசணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இது சரியா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தங்களுக்கு ஆதாயம், வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தான் சபையில் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம விசுவாசிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு பிரசங்கம். வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம், பக்கம் 134வது பக்கம், 59, 60. கப்பர் நகூமிலே ஜெப ஆலயத்திலே அவர் இயேசு உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? 1. கடினமான உபதேசம்
இதை யார் கேட்பார்கள்? 66வது வசனத்தை வாசிங்க. அதே 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். விளங்குதா சீனிவாசன்? பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களே, விசுவாசிகளே, சபை சபையா இருக்கணும். சத்தியம் சத்தியமா இருக்கணும். சபை சபையா இருக்கணும். சத்தியம் சத்தியமா இருக்கணும். ஆனா இன்றைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற தப்பு, நிறைய விசுவாசிகள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? தெரியும், ஊழியக்காரனுக்கே தெரியும் நம்ம பண்றது தப்பு. ஆனால் வேறு வழி இல்லை, வருமானம் வரணுமே, வீட்டுக்கு வாடகை கட்டணுமே, சாப்பிடணுமே, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அது விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கை தானே, விசுவாசிகள் கொடுக்குற தசம பாகத்தில் தானே ஊழியக்காரனாகிய நம்ம வாழ போகிறோம். அதனால விசுவாசிகளை கண்டிக்கக்கூடாது, கடினமாக உபதேசம் பண்ணக்கூடாது, சும்மா பட்டும் படாமலும் நமக்கு என்ன எக்கெடுக்கிட்டு போனால் நாம் ஏன் ரொம்ப கண்டித்து பிரசங்கம் பண்ணணும்? கண்டிச்சா சபைக்கு விட்டு ஓடிடும், வேற ஒரு சபைக்கு போயிடும், அந்த ஊழியக்கார்கிட்ட போயிடும், இந்த ஊழியக்கார்கிட்ட போயிடும், நமக்கு வர்ற வருமானம் போயிடும், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் மன வருத்தப்படுறேன். நான்லாம் பணக்கார ஊழியம் கிடையாது. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னதுமா, ஆண்டவரே என்னை கோடீஸ்வரனாக்கும், காணிக்கையே வாங்காம சத்தியத்தை மட்டும் நான் பிரசங்கம் பண்ணணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேம்மா, என்னை கோடீஸ்வரனாக்கு, பணத்துக்கு குறையே இருக்கக்கூடாது, என்கிட்ட சத்தியத்தை நான் பேசணும். இன்னைக்கு நிறைய சபை, நிறைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை உண்மையாக பேச முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வயிற்றுக்காக. சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சத்தியத்தை தான் பேசுகிறேன்னு. எங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் கடவுளுக்கு முன்னாடி நின்று தைரியமா சொல்ல முடியும்? பொய்ய பிரசங்க சொல்ல பண்ண சொன்னா பண்ண முடியுமா? ஒரு காரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு 5 பொம்பளை பிள்ளை, ஒரு தாய் தகப்பனுக்கு 5 பொம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, 5ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 5மே பொம்பளை பிள்ளை. ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை மேலே ஆசை. ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறக்கலை. அதனால கடைசியாக பிறந்துச்சு பார்த்தீங்களா, 5ஆவது பொம்பளை பொண்ணு. அந்த பொம்பளை பொண்ணுக்கு தலைமுடியை வெட்டி விட்டுட்டு கிராப்பு, ஆம்பளை மேரியா ஹேர் ஸ்டைல், டிராயரு, சட்டை. பெண் பிள்ளையை ஆம்பளை பிள்ளை மாதிரி ஜோடித்தா அது ஆம்பளை பிள்ளைன்னு ஒத்துக்க முடியுமா? அல்லது ஆம்பளை பிள்ளைய தலை பின்னி பொட்டு வச்சு பூ வச்சு
பெண் குழந்தைகள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நீங்கள் பொம்பளை புள்ள அப்படின்னு நீங்கள் அழகு பார்த்து ரசித்தா அந்த ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளையா மாறிடுமா? இது யாரை ஏமாத்துறது? நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். இதை செய்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். அதுபோல தான் பணம் கொடுக்கிற விசுவாசிகளுக்கு, பிரபலமான விசுவாசிகளுக்கு தகுந்தது மாதிரி சத்தியத்தை சொல்லுகிறது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறது. கர்த்தர் இதை வெறுப்பார். இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு, இந்த பிரசங்கம் ரொம்ப கடுமையான பிரசங்கம், இது ரொம்ப கடுமையான உபதேசம், இதை யார் கேட்பாங்கன்னு சொல்லி போறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சபைகளிலே இதுதான் நடக்கிறது. உண்மையான பிரசங்கத்தை கேட்கறதுக்கு காது இல்லை, உண்மையான பிரசங்கத்தை பேசுறதுக்கு வாய் இல்லை, உண்மையான பிரசங்கத்தை கேட்ட இதயம் இல்லை. சபை மாறி சபை மாறி சபை மாறி கெட்டு குட்டிச்சவராக போயிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரனும் தண்டனை, விசுவாசிக்கும் தண்டனை. ஏன் ஏன் அன்புக்குரிய விசுவாசிகளே, கடுமையான ஒரு உபதேசம், அந்த கடுமையான உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த கடுமையான உபதேசம் உங்களை நிலைநிறுத்துகிறதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு, உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு அந்த உபதேசம் அப்படி இருக்கும் பொழுது, அந்த உபதேசத்தை கேட்க, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லை. அதனால சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற ஒரு நரி தந்திரத்தை இன்னைக்கு நிறைய விசுவாசிகள். யாருக்கு நஷ்டம்? எனக்கும் என்னுடைய மனைவி பாஸ்டம்மாவுக்கும் அடிக்கடி ஒரு விவாதம் வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு அல்லது ஒவ்வொரு கூட்டம் முடிந்த பிற்பாடு எனக்கும் நம்முடைய பாஸ்டம்மாவுக்கும் ஒரு விவாதம் வரும். என்ன தெரியுமா? விசுவாசிங்கெல்லாம் உன்னை குறை சொல்கிறாங்க, விசுவாசிகள்லாம் உன்னை குறை சொல்கிறாங்க, விசுவாசிகள்லாம் உன்னை குறை சொல்கிறாங்க. நான் கேட்பேன், அதனால் அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்பா. விசுவாசிகளாம் என்னை பற்றி குறை சொல்லுவாங்க பாஸ்டர் அம்மா கிட்ட. எல்லா விசுவாசிகளும் உன்னை பற்றி குறை சொல்கிறாங்க, பாஸ்டர் பார்த்தாலே பயமாக இருக்குது, பாஸ்டர் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாரு, என்னம்மா என்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற, நீங்கள் ரொம்ப கடுமையாக உபதேசம் பண்ணுறீங்க, உங்கள் பிரசங்கம் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு எடுபடாது. இது என்ன ஒரு வேதனை! ஆனாவன இருக்குல்ல, அந்த ஆனாவை ஆனான்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக ஈ சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்.
பாஸ்டர்மா மேலே எனக்கு ரொம்ப கோபம் வரும். நிறைய விசுவாசிகள் 6 மணிக்கு ஆராதனை, நீ 6 மணிக்கு வரணும், நீ 7 மணிக்கு வந்துட்டு 1008 சால்சாப்பு சொல்கிற. அதே 6 மணிக்கு ரேஷன் கடையில் பொருள், ஆனால் நீ ரேஷன் கடைக்கு 7 மணிக்கு போனால் உனக்கு பொருள் கிடைக்காது. நீ அந்த ரேஷனை இழக்க விரும்புவியா? அது வேறு இது வேறு. அழிந்து போகிற இந்த ரேஷனுக்கு உன்னால் முக்கியத்துவம் கொடுக்க முடியுது. அழியவே அழியாத ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவாலயத்திற்கு 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் அது வேற இது வேற. இதெல்லாம் உணருங்க. நோ காம்ப்ரமைஸ். இதை உணரலைன்னா பரலோகத்தில் இதை விட கடுமையாய் தேவன் உங்களை நடத்தக்கூடும். இங்க பாருங்க, யோவான் அங்கே 6ஆம் அதிகாரத்தில் 59வது வசனம், கப்பர் நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே இயேசு உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இயேசு ஒரு ஆலயத்தில், ஒரு சர்ச்சில், ஒரு சபையில் இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்படி என்ன பேசினார் இயேசு? வாசிங்க 6ஆம் அதிகாரத்தில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 6ஆம் அதிகாரத்தில் அவர் பேசினது அநேகம் இருக்குது. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 47வது வசனத்திலிருந்து, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. இயேசு சொன்னார், நான் தான் மெய்யான அப்பம். அப்பம்னா என்ன? சாப்பிடுற பொருள். அப்பம்னா என்ன? சாப்பிடுற ஒரு உணவு பதார்த்தம். இயேசு சொல்றாரு, நான் தாப்பா உங்க எல்லாருக்கும் சாப்பாடு. விளங்குதா? அடுத்த வசனம் பாருங்க, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. சீஷரோடு பேசுறாரு. உங்களுடைய பிதாக்கள்லாம் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள், செத்துட்டாங்க. ஆனால் என்ன புசிக்கிறவன் சாக மாட்டான். ஏசு சொல்றாரு, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு, நான் வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்க அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடம்பு, என்னுடைய சதை, இதுதான் உங்களுக்கு ஆகாரம். ஏற்றுக்க முடியுமா? மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க, கோழிக்கறி சாப்பிட்றாங்க, மான் கறி சாப்பிட்றாங்க, உடும்பு கறி, முயல் கறி, மீன், பாம்பு, பல்லி, என்னென்னமோ சாப்பிட்றாங்க. ஆனால் இயேசு
இந்த உலகத்துக்கு மனுஷன் அப்படிங்கிற போர்வையில் பார்வையில் உருவத்தில் வந்தார். மனுஷங்கறி சாப்பிட முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் தான் உங்களுக்கு ஆகாரம். என்ன அப்படி பார்க்குறீங்க? கடுமையான உபதேசம். இதை பாருங்க, நீங்கள் சோறுலாம் சாப்பிடக்கூடாது. சோறு சாப்பிட்டவங்களாம் செத்து போயிட்டான். இனிமேல் நீங்கள் என்ன தான் சாப்பிடணும். உங்களுக்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். உங்களுக்கு பசிக்குதா? நான் தான் உங்களுக்கு ஆகாரம். என்ன தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா இந்த பாஸ்டர் அவரை திங்க சொல்கிறாரு, நரமாமிசமாச்ச, யாராவது ஒரு மனுஷனுடைய சதையை கடித்து சாப்பிட முடியுமா? இவர் பேசுறது முட்டாள்தனமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, மண்டியில் லூசா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம். இயேசு சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஆகாரம், என்னத்தான் நீங்க புசிக்கணும். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கல, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கேட்டீங்களா? இதான் இயேசுனுடைய பிரசங்கம். இதான் இயேசு கிறிஸ்து சபையில் பேசின பிரசங்கம், உபதேசம். நான் தான் உங்களுக்கு ஆகாரம். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சீஷர்கள் சொல்றாங்க, பேசினது யூதர்களுக்கு. இப்ப சீஷர்கள் சொல்றாங்க பாருங்க, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கடினமான உபதேசத்தை கேட்க முடியாது அவங்களால. கடினமான உபதேசம் கேட்க முடியாது அவங்களால. இன்னைக்கு சபையில் கடினமான உபதேசத்தை பேசக்கூடாது. சபை விட்டு சபை மாறிடுவாங்க, அல்லது சபைக்கு வரமாட்டாங்க, காணி கொடுக்க மாட்டாங்க, தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க. விளங்குதா? எங்கெங்கெல்லாம் கடினமான சத்தியம், இது கடினம்னு அவங்க நினைக்கிறாங்க. இயேசுவுக்கு அது கடினம் இல்லை. நான் பிரசங்கியார், நான் பாஸ்டர், எனக்கு இது கடினம்னு தெரியல. உங்களுக்கு தான் இது கடினம்.
எது கடினம்? லாக்டவுன் நேரத்தில் கூட ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கடினம். லாக்டவுன் நேரத்தில் கூட சபைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் லாக்டவுன், வெளியில் வர முடியாது, ஆனால் சனிக்கிழமை வரலாம், திங்கக்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரலாம், அந்த நாட்களில் உங்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஆராதனை வைத்திருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறது கடினமா? உங்களுக்கு அது கடினம். எது கடினம்? 144 தடை உத்தரவு, ஞாயிற்றுக்கிழமை தடை உத்தரவு, வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், கேஸ் பதிவு பண்ணும், பைக்கை பிடுங்கி வச்சுருக்குவாங்க, ஆட்டோவை பிடுங்கி வச்சுருக்குவாங்க, அதனால் வெளியில் வரக்கூடாது. சரி, இது நியாயம். ஆனால் சனிக்கிழமை வரலாமே, வெள்ளிக்கிழமை வரலாமே. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகணும், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் நாங்கள் அங்கே போகணும், இங்கே போகணும், அது கடினம். எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க, எது கடினம்? நீங்கள் தான் அதை தப்புன்னு நினைக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை பொது வர முடியாது, ஓகே, நீ சொல்கிறதுல நியாயம், வர முடியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை வச்சுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, போலீஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ, வண்டியை பிடுங்குதோ பிடுங்கலையோ, உனக்கு அபராதம் கட்டுறாங்களோ இல்லையோ, அது ஓ பாடு, நீ சர்ச்சுக்கு தான் வந்து ஆகணும் அப்படின்னு நான் சொன்னால் நான் முட்டாள், எனக்கு அறிவு இல்லை, நான் பைத்தியம், நான் லூஸு. அது கடினம். வெள்ளிக்கிழமை உனக்கு பிரச்சனை இல்லையே, நான் வேலைக்கு போகிறேன், லீவ் போடு. கடவுள் வேணும்ல, நீ நல்லா இருக்கணும்ல, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்ல, நீ சந்தோஷமாக இருக்கணும்ல, உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, தேவனுடைய ஆதரவு, தேவனுடைய துணை, தேவனுடைய அனுக்கிரகம் உனக்கு வேணும்ல. அப்போ வேணும்னா நீ தேடித்தான் ஆகணும். ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு ஜீவ அப்பம். ஐயோ, இது கடினமான உபதேசம், யாரு இதெல்லாம் கேட்பா? இன்னைக்கு சபையில் நடக்கிறது என்ன தெரியுமா? கடினமான உபதேசத்தை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. அவங்க வேஸ்ட். முதல்ல அது கடினமான உபதேசமா இல்லை நியாயமான உபதேசமாங்கிறத நீ பாரு. சாபத்துக்கும் புத்திமதிக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியல. அவர் சபிக்கிறாரு, அவர் திட்டுறாரு, அவர் கோபப்படுறாரு. முதல்ல எது நல்லது எது கெட்டதுங்கிறத கற்றுக்க. சும்மா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காது. நான்லாம் அப்படி அல்ல. எனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும். எனக்கு தேவனுடைய ஆவி பகுத்தறிகிற வரம் எனக்கு இருக்குது. நிறைய ஊழியக்காரங்கன்னு சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க சும்மா பொய் சொல்கிறாங்க வெளியில். கடவுளுக்கு தெரியும் எத்தனை ஊழியக்காரங்க தெரியுமா? விசுவாசிகளுடைய அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி. ஒரு விசுவாசி கெட்டு போகிறது நமக்கு நல்லதா? நான் பெற்ற புள்ள கெட்டு போகிறான் அப்படின்னா நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா?
என்ன பண்ணுவேன்? பெல்ட் எடுத்து கொம்பெடுத்து அடிக்க மாட்டேன். அதுபோல தானே கஷ்டப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு அதிலிருந்து காணிக்க கொடுக்குற விசுவாசி, அதிலிருந்து தசமபாகம் கொடுக்குற விசுவாசி, அந்த விசுவாசி கெட்டு போகுதே, அதை நான் அடித்து கண்டித்து கடிந்து புத்தி சொல்லி அதை நல்ல வழியில் நான் திருத்த வேண்டாம்? காணிக்க மட்டும் வாங்கிக்கணும், தசமபாகத்தை மட்டும் வாங்கிக்கணும். ஆனால் அவங்க எப்படி வேணாலும் போகட்டும். என் பிள்ளைய மட்டும் அடிப்பேன், என் பிள்ளைய கண்டித்து வளர்ப்பேன். ஆனால் ஊராம் பிள்ளை எப்படி வேணாலும் போகட்டும், குடிக்கட்டும் வெறிக்கட்டும், எனக்கு என்ன, நான் ஜெபம் பண்ணி அனுப்பிடுறேன். இது நியாயமா? இது கடவுளுக்கு அடுக்குமா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்போனா உங்கள் சபைக்கு வரமாட்டாங்க. வேண்டாம். 4 பேர் என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அடிக்கிறேன்ல, அதுபோல தாங்க மற்றவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். என் பிள்ளை மட்டும் எனக்கு ஒஸ்தி, என் பிள்ளை பீடி குடிக்கக்கூடாது, என் பிள்ளை சிகரெட்டு குடிக்கக்கூடாது, என் பிள்ளை சாராயம் குடிக்கக்கூடாது, என் பிள்ளை கஞ்சா அடிக்கக்கூடாது, என் பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க சுற்றக்கூடாது, என் பிள்ளை களவாணித்தனம் பண்ணக்கூடாது, அவனை மட்டும் பொத்தி 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 அடித்து கண்டித்து என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பேன். என் சபைக்கு வர்ற விசுவாசிங்க பிள்ளைங்க பீடி குடிக்கலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், சினிமாவுக்கு போகலாம், எக்கேடு கெட்டு போனாலும் போகலாம். அது எனக்கு தெரிஞ்சால் கூட நான் கூப்பிட்டு கட்டிக்கக்கூடாது. இது சரியா? நான் அப்படி பண்ண மாட்டேன். அந்த விசுவாசி கொடுக்குற காசில் தான் நான் சோறு திங்கிறேன். சீனிவாசன் அனுப்புகிற காசில் தான் நான் சோறு திங்கிறேன். கிருஷ்ணவேணி அம்மா அனுப்புகிற காசில், விமலா கொடுக்குற காசில், கோமதி கொடுக்குற தசமபாகத்தில், சந்தால தான் நான் ஊழியம் பண்ணுறேன். என் உடம்புல ஓடுற ரத்தம் ஆட்டோ ஓட்டி 50 100 சம்பாதிச்சு கொண்டு வந்து சுரேஷ் கொடுக்குற அந்த காசில் தான் என் உயிர் இருக்குது. அவனுக்கு துரோகம் பண்ண முடியுமா? தப்புன்னா சுரேஷ் தப்பு பண்ணுற, நீ கை நீட்டி காணிக்க வாங்கிட்டு சுரேஷுக்கு செய்கிற தப்பை நான் கண்டிக்காமல் இருந்தேன்னா நான் யார் தெரியுமா? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தன்னுடைய சபைக்கு வருகிற விசுவாசிகளை தான் புள்ள தப்பு பண்ணால் அடித்து சிக்ஷித்து கண்டித்து கடுமையான உபதேசத்தை சொல்லி உருட்டி மிரட்டி அவர்களை வழி நடத்துறது போல தான் நம்ம சபைக்கு வர்ற விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரன் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவன் ஏமாத்துற ஊழியக்காரன், அவன் மாய்மாலம் உள்ள ஊழியக்காரன், அவன் பிசாசினுடைய வழியில் நடக்கிற ஊழியக்காரன். நான் அப்படி பண்ண மாட்டேன். இயேசு பாருங்க, நான் தான் ஜீவாப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். என் அப்பத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும். இதுதான். ஆனா சீஷர்கள் இதை கேட்டுட்டு ஐயோ இப்படி பிரசங்கம் பண்ணா யாரு சபையில் இருப்பா, இப்படியெல்லாம் சத்தியத்தை சத்தியமாக இந்த குணாபாஸ்டர் பேசுகிறாரு, யார் சர்ச்சுக்கு வருவா? ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, ஒருத்தர் கூட காணி கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட தசவமாக கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து யூதாசை போல காட்டி கொடுத்து வர்ற காசில் நான் உசுறு வாழ்கிறதை விட செத்து போகிறது எவ்வளவோ மேல். பிச்சை எடுத்து சாப்பிடுவேன், சோறு இல்லைன்னா செத்து போவேன் பசியில். இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுனுடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை தூஷித்து நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. முடியலாம் வேலைக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா வீட்டில் எருவு மாடு இருக்குது,
ஆடு மாடு வச்சு அதில் வர்ற வருமானத்தில் சாப்பிட்டு போடுவேன். இயேசுவை குற்றப்படுத்தி, இயேசுவை அவமானப்படுத்தி, இயேசுடைய வார்த்தையை தரக்குறைவாய் மதித்து பேசி நான் ஜனங்கக்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்றது ஒன்று தான், என் சரீரத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கறது ஒன்று தான். ரொம்ப ஆதங்கமாக இருக்கு. கடுமையான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? கர்த்தர் உங்களை எனக்கு கொடுப்பார். என்னுடைய கடுமையான உபதேசம் அதை கேட்கறதுக்கு எனக்குன்னு ஒரு 50-100 பேரை ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க நல்லா இருப்பாங்க. நான் சாராயமும் குடிப்பேன், நான் விக்கிரகத்தையும் ஆராதிப்பேன், நான் வேசித்தனமும் பண்ணுவேன், நான் பாவமும் பண்ணுவேன், நான் சபைக்குள்ளேயும் வரணும், நான் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நீ திருவிருந்தும் கொடுக்கணும்னா அதுக்கு வேற ஆளை பார். நாளைக்கு பார்ப்போமா? மீதி கொஞ்சம் வேலை இருக்குது, மீதி நாளைக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ. நாளைக்கு பார்ப்போமா? இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம். கடுமையான உபதேசம் யார் சொல்கிறாங்களோ, எங்கே சொல்கிறாங்களோ அங்கே உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்கும். சும்மா காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிறவங்கிட்ட கேட்காதீங்க, ஆன்லைனில் கூட பார்க்காதீங்க. கூலிக்கு மாரடிக்கிறவன் பிரசங்கம் பண்ணால் ஆன்லைனில் கூட பார்க்காதீங்க. உன் வீட்டுக்கு வந்தான்னா சேர்க்காத. உண்மையான சத்தியமா, இந்த பாஸ்டர் உண்மையான சத்தியத்தை பேசுகிறாரா இல்லை காசுக்காக நடிக்கிறாரா அப்படிங்கிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி நீங்கள் எல்லாம் சரியாக இருந்தீங்கன்னா நாங்கள் சரியாக இருப்போம். குனிய 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 குற்றவன் இருப்பான். எதிர்த்து நில்லு. நீ குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குட்டிக்கிட்டு தான் இருப்பான். எதிர்த்து நில்லு. நானும் ஒரு ஊழியக்காரன் தான். நான் ஊழியக்காரர்களை குறை சொல்கிறதுக்காக பிரசங்கம் பண்ண வரல, அது ஏன் வேலை இல்லை. ஆனால் ஊழியக்காரர்கள் கெட்டு போகிறதுக்கு விசுவாசிகளே நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. உங்களை வழி நடத்துகிற ஊழியக்காரர் உண்மையான ஊழியக்காரராக இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, கடைசி நாளில் நரகத்துக்கு போயிடுவீங்க. காசை வாங்கிக்கிட்டு, பணத்தை வாங்கிக்கிட்டு, காரு, பங்களா, சொத்து, சுகம் எல்லாம் வாங்கி சுகபோகமாக வாழ்ந்துட்டு, நிறைய ஊழியக்காரர் கேட்டாங்கன்னா என்ன சண்டைக்கு வர போகிறாங்க. நான் சண்டைக்கு வர்றதுக்காக பேசலை, நான் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசலை. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான அப்பம் என்று சொன்னதை கேட்டுட்டு இது ரொம்ப கடுமையான உபதேசம், யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டே இருந்தாங்களாம். நம்ம சபையில் கூட அப்படிதான். போ போ போ. ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நீ நிற்ப, நானும் நிற்ப. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே போவேன் பரலோகத்தில், நீ அழுதுகிட்டே போவேன் நரகத்துக்கு. அப்போ வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ குணாபாஸ்டர் சொன்னாரே, குணாபாஸ்டர் சொன்னாரே, குணாபாஸ்டர் சொன்னாரே, நாம் அவரை குற்றப்படுத்தினோமே, அவரை தூக்கி திரிந்தோமே, இப்போ 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 நடக்கும். சத்தியத்தை அறி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. டிவியில் அவங்க பேசுகிறாங்க, செல்ஃபோனில் அவங்க பேசுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ரொம்ப நல்லா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, அப்படி இப்படி. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இதை தொடர்ச்சி நாளைக்கு வரேன். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், கவனமாக கேளுங்க. எனக்கு நன்கு தெரிந்த அறிமுகமான ஒரு விசுவாசி அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போது நான் என் கூட இன்னொரு பாஸ்டரை அழைச்சிக்கிட்டு போனேன். பாஸ்டர் வாங்க, ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும். நானும் இன்னொரு பாஸ்டரும் போனோம். அந்த அம்மாவுக்கு இவர் தெரியாது, என் மூலமாக தான் இப்போ தான் முதல்ல அறிமுகம். நாங்கள் 2 பேரும் போகிறோம். எங்களை வரவேற்றாங்க, தண்ணி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோம், ஜெபம் பண்ணோம். அப்போ நான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் செய்கிறது தப்பு, சர்ச்சுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகாமல் வருமானம் வருது, நல்ல சம்பளம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் நீங்கள் வேலைக்கு போனால் எந்த பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்து செபிப்பா? அல்லது கடவுள் தான் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் பண்ணுறது தப்புமா அப்படின்னு அந்த அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். என் கூட வந்தார் பார்த்தீங்களா இன்னொரு ஊழியக்காரர், அவருக்கு இந்த அம்மா யார் என்னன்னு தெரியாது. அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த விசுவாசி சபைக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, அவர்களை நீ ஆசீர்வதியும், அவங்களுக்கு பணம் தேவை, அதனால் வேலைக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர முடியல, அதனால் உங்கள் கோபம் அவங்களுக்கு வரக்கூடாது, பாஸ்டர் அவங்கள கோபப்படக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சாதகமாய் ஜெபம் பண்ணார். இப்போ அந்த அம்மா எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். அவருக்கு என் நண்பர் பாஸ்டர் அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க, அவரும் வாங்கிக்கிட்டார். சரிம்மா நாங்கள் போயிட்டு வர்றோமான்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே என் பைக்கில் தான் போகிறோம். 2 பேருமே வர்றோம். வர்ற வழியில் மாம்பழம் விற்றுது. 1 கிலோ மாம்பழம் 100 ரூபா. நல்ல அழகாக மாம்பழம் இருந்துச்சு. அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், இந்த மாம்பழம் விற்கிது, ஆளுக்கு 2 கிலோ வாங்கிட்டு போகலாமான்னு. ஓகே பாஸ்டர் அப்படின்னார். சரி ஓகே. 1 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 200 ரூபா. அப்போது நாங்கள் அந்த மாம்பழக்காரர்கிட்ட கேட்டோம், எப்பா 2 கிலோ 150 ரூபாய்க்கு தர்றியாப்பான்னு. சரி சார் கொடுக்குறேன் சார்ண்ணா. சரி எனக்கு 2 கிலோ 150 ரூபா. நான் பாக்கெட்டில் அந்த அம்மா காணிக்கை கொடுத்துச்சு இல்லையா, அந்த கவரை எடுத்து அதில் இருக்கிற காணிக்கை எடுத்த 500 ரூபா நோட்டு ஒரு நோட்டு இருந்துச்சு. அந்த நோட்டை எடுத்து மாம்பழக்காரங்கிட்ட கொடுத்தேன். என் கூட வந்தார் பாருங்க பாஸ்டர், அவர் அதே போல் காணிக்கை கொடுத்தாங்களே, அந்த காணிக்கையை எடுத்தார். அதில் 2 500 ரூபா நோட்டு இருந்துச்சு. புரியுதா அவங்களுக்கு? எனக்கு ஒரு 500 ரூபா நோட்டு, அந்த பாஸ்டருக்கு 2 500 ரூபா நோட்டு இருந்துச்சு. நாங்கள் மாம்பழம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம். டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் நிப்பாட்டி, பாஸ்டர் டீ சாப்பிட்டு போவோமா அப்படின்னோம். சரி பாஸ்டர். டீ சாப்பிடும்போது நான் கேட்டேன், பாஸ்டர் நம்ம ஜெபிக்க போன அந்த வீட்டில் அந்த அம்மா காணிக்கை கொடுத்தாங்க, எனக்கு 500 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க, ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு 1000 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் எனக்கு 500 ரூபா, இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராமல் வேலைக்கு போனால் எந்த பாஸ்டருக்கு பிடிக்கும், கடவுள் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்னு அந்த அம்மாவை திட்டினீங்க, அதனால் உங்களுக்கு 500 ரூபா. நான் ஜெபம் பண்ணும்போது நீ சபைக்கு போகலனா கூட பரவாயில்ல, சர்ச்சைக்கு நீ வார போகலனா கூட பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிப்பார்னு அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு 1000 ரூபா பாஸ்டர் அப்படின்னார். பார்த்தீங்களா? இதான் நல்லதுக்கே இப்படித்தான் ஊழியக்காரர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ஓனாய் வரும், பசுத்தோலை போர்த்தி கொண்டு புலி வரும். விசுவாசியே, நான் உண்மையான சத்தியத்தை சொல்றதுனால
உனக்கு பிடிக்கலை, நீ அழிந்து போகக்கூடாது. ஏன் விருப்பம்? அவர்கள் விருப்பம் எக்கேடு கெட்டு வேணாலும் போகட்டும். இதை குறித்து இயேசு என்ன சொன்னார், வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஊழியக்காரர்களே, இயேசுவின் நாமத்தினால சத்தியத்தை மட்டும் பேசுங்க. சத்தியத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. விசுவாசிங்க பணம் கொடுக்குறாங்க, காணி கொடுக்குறாங்க, காரு, பைக்கு, நல்ல வீடு வாசல், நல்ல நிலம் புலம் சொத்து சுகம் வாங்கி நல்ல ஜாம் ஜூம்னு இருக்கலாம்னு நினச்சி சத்தியத்தை நீங்கள் அநியாயத்தில் அடக்கி வைப்பீர்கள் என்றால் தேவ கோபம். காட் பிளஸ் யூ. சந்திப்போம் சத்தியத்தோடு நாளைக்கு. பாய்.